ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சுவையான வெண்டைக்காய் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே தான் வெண்டைக்காய் நல்லா நம்ம வறுக்க போகிறோம். அதனால் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை, அது கூடயே ஒரு 5 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தக்காளி சின்ன சின்ன துண்டாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வளவளன்னு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும். பாருங்கள், இப்போ அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு. நீங்கள் ஸ்லோவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இதை கிட்டத்தட்ட வதங்கறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்காவது ஆகும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வதக்குனாவே நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.